வடக்கு மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்மையில் தமிழகத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் அமித் ஷாவா அவதூறு ஷாவா என தெரியவில்லை. தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது என அவதூறு பரப்பியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லியில் இருப்பவர்கள் ஆள வேண்டுமா என்பதே இந்த தேர்தல் என முதலமைச்சர் விளாசல். அதிமுகவிற்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்வதுதான் தேர்தல். தமிழகத்தில் கலவரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை ஈடேறாது. மக்கள் எப்போதும் அரசு பக்கம் நிற்பதாகவும் பேச்சு. கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடேறல. அது இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. 2019 ஆண்டிலேயே மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் 55,000 லேப்டாப்கள் வீணடிக்கப்பட்டதாகவும் சாடல். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டாரு. எப்போ? 2019 ஆண்டு நிறுத்திட்டார். அப்ப அதுவும் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 68 கோடி மதிப்பில் வாங்கப்பட்ட 55,000 லேப்டாப்புகளை வீணடிச்சுட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க. திண்டுக்கல்லுக்கு புதிதாக 8 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள 14 கோடி 20 லட்சம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் 337.84 கோடி மதிப்பீட்டில் 111 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 212 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து உறுதி செய்தார் அன்புமணி. பாமகவுடனான தொகுதி பங்கீட்டை முடிவு செய்து விட்டோம். எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை பின்னர் அறிவிப்போம். மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்து விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும். பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்துள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. எங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். ராமதாஸ் குறித்த கேள்விக்கு பதில் அளிப்பதை தவிர்த்த அன்புமணி எடப்பாடி பழனிசாமி.
சார், ராமதாஸ் ரைட். அவர்களோட அனைவருக்கும் பேச்சுவார்த்தை நன்றி, நடத்த வாய்ப்பு இருக்கா? வணக்கம். அல்லது சார் அவரோட தான் கூட்டணி நடத்தப்பட சொல்லியிருக்காங்க சார். கூட்டணி முடிவை தாமே எடுப்பேன் என ராமதாஸ் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பாமகவுடன் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் அமித்ஷா சந்தித்து பேசுவார் என எதிர்பார்ப்பு. அதிமுக பாமக கூட்டணி எதிர்பார்த்த ஒன்றுதான் என சீமான் கருத்து. திருவிழா நேரத்தில் நடக்கும் நாடகம் போல இதுவும் நாடகம் எனவும் விமர்சனம். அது எதிர்பார்த்ததான் ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒன்று தான் வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்த்ததான். அதில் ஒன்று திண்டுக்கல்லில் 61 புதிய பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வாகனங்களையும் வழங்கினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு. ஆவணங்களை மொழிபெயர்ப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் காரணமாகவே தாமதம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கு. ஈரோடு நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜரான நிலையில் விசாரணை மார்ச் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் எண்ணை அறிவித்து அரசு போக்குவரத்து துறை கடும் எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சந்தனக்கூடு விழா. 50 பேருக்கு மேல் அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். தஞ்சையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரை நிற்க வைத்து மருந்து செலுத்தியதாக வீடியோ பரவிய நிலையில் செவிலியர் பணி நீக்கம். நோயாளியிடம் அலட்சியமாக செயல்பட்ட புகாரில் சுகாதாரத்துறை நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,870க்கு விற்பனை. பாஜகவின் ஐடி பிரிவு தயாரித்த செயலி மூலம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்து வருவதாக மம்தா பானர்ஜி சாடல். தகுதியான வாக்காளர்களையும் இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக வெளியான செய்திகளுக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் மறுப்பு. ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு பிறகு கடந்த 3 மாதங்களாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என விளக்கம்.